போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஸ்ப்ரெட் வந்துட்டு ஜியா மாதிரி அங்கே போய் வாலிபால் கோர்ட்டில் விளையாண்டுட்டு இருப்பான். ஆனால் அவங்க இருக்கவங்கலாம் இருந்துட்டு இவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதை பார்த்து இவனை ஒதுக்கியே வச்சுட்டு தான் இருக்காங்க. பழைய ஜின்னு நினச்சிக்கிட்டே இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜியை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சமோ இருந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்க. அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். சமோ இருந்துட்டு ஏன்டா ஒழுங்காக சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்கலையா, உங்கள் அம்மாவிட்ட சொல்லி வீட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு எதுக்கு ஸ்ப்ரெட்டை அங்கே அமுச்சு விட்டீங்க, அவன் போய் அங்கே ஏதோ சொதப்பி கிதப்பி வச்சிட போகிறான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதை நினச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் புலம்பிட்டு இருப்பான். இந்த சைடு இருந்துட்டு அம்மா இருந்துட்டு எப்போ ஜி சரியாவான் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டுட்ருக்க. டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடுவான், நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் மனசை, நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் அவன் இன்னும் சீக்கிரம் குணமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அம்மா கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாங்க. அப்போ ஜி எப்படியாச்சும் குணமாயிடுவான் அப்படின்ட்டு. இந்த சைடு ஸ்ப்ரெட்டை தான் காட்டுறாங்க. அது கராத்தே கிளாஸை தான். அவன் இருந்துட்டு வாலிபால் கோட்டையும் இங்கேயும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொலாப்ஸ்லேயே அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனாட்டி முடியல ஸ்ப்ரெட்டால். இங்கே கோச் இருந்துட்டு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் அதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், அதனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ப்ரெட்டு மட்டும் இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறான், அங்கேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உடம்பு கை காலெலாம் பிடிச்சிருது. அதுவும் வாலிபாலில் அவனை சுத்தமாக விளையாடுறதுனால தோத்துக்கிட்டே இருக்கான். வாலிபால் கோச்சு வந்துட்டு என்னடா ஜி இப்படி விளாண்டுட்டு இருக்கான், இப்படியே விளாண்டுட்டு இருந்தானா நம்ம டீம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்துடுது. அவன் ஏன் இப்படி விளாட்றான்னு அவங்களுக்கு குழப்பம் வந்துடுது. இந்த பக்கம் ஸ்ப்ரெட் வந்துட்டு கராத்தே கிளாஸ்லேயும் அவனாட்டி சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அவனுக்கு அங்கே அடிபட்டு வீங்கி இருக்கிறதுலாம் இங்கே அவனுக்கு வலிக்குது, கராத்தே பண்ண முடியல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஜி தூங்கிட்டு இருக்கக்குள்ள அம்மா இருந்துட்டு நிறைய செத்த நேரம் நல்லா இருந்தானா இவன் இங்கே உட்காந்துட்டு இருப்பானா, ப்ராக்டிக்ஸ்க்கு பைய தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அழுவ. அப்போ ஜி ஏஞ்சி அம்மா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ம்மா, உங்களாட்டி தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுறான். அம்மாவும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டாங்க. இந்த பக்கம் வாலிபால் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாம் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்கக்குள்ளே சமம் வந்துட்டு விடிஞ்சு போச்சு, ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி கத்த. இங்கே இருக்கவனுங்கெல்லாம் ஒருத்தவனே ஏஞ்சி கிளப்பிட்டு இருக்காங்க. இங்கே ஃபர்த்து வந்துட்டு ஸ்ப்ரெட் என்கிற ஜியா எழுப்பிட்டு இருக்கான். அவனும் ஏஞ்ச மாதிரி ஏஞ்சி ஃபர்த்தோட பெட்டில் போய் படுத்துருவான். ஃபர்த் வந்துட்டு டே என் பெட்டில் இருந்து ஏந்திரிடா ஃபர்ஸ்ட்டு, ஏந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்ட்டு இழுக்க. அவனை வந்துட்டு நீவனும் வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் இழுக்க. ஃபர்த் வந்துட்டு ஸ்ப்ரெட்டை கிஸ் பண்ணிடுவான். அடைச்சி கண்டுறவியே அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பிடிச்சும் பிடிக்காத மாதிரி போக ஸ்ப்ரெட்டு ஏஞ்சி கிளம்பிடுறான். இங்கே வாலிபால் கோர்ட்டில் கோச் இருந்துக்கிட்டு ஜி ஜின்னு அப்படின்னு ஸ்ப்ரெட்டை கூப்பிட அவன் இருந்துக்கிட்டு நான் தான் ஜி அந்த மாதிரின்ட்டு அவரு மூஞ்சி ரியாக்ஷன் கொடுக்க அவர் வந்துக்கிட்டு என்னதான் உனக்கு ஆச்சுன்னு தெரில, சரி இதை கவனி, நம்ம ஒற்றுமையாக விளையாண்டாதான் வரப்போகிற மேட்ச்லலாம் ஜெயிக்க முடியும், ஒழுங்காக விளையாடுறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல ஜி இருந்துக்கிட்டு வரப்போகிற மேட்ச்லாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சொல்ல இவர் பொறுப்பேற்றுப்பாராம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க குசு குசுன்னு. கோச் இருந்துக்கிட்டு அந்த பொறுப்பெல்லாம் விடுப்பா, நான் உனக்கு ஒரு பொறுப்பு தரேன், நீயும் ஃபோர்த்து இனிமேட்டு கோட்டெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்ல நானா அப்படின்ற மாதிரி ஃபோர்த் முழிக்கிறான். நம்ம 2 பேர் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஜி இருக்கான். அதுக்கப்புறம் ஜியோட அம்மா அங்கே வந்துட்டு சமோ கிட்ட எப்படி ஸ்ப்ரெட் விளையாடுறான் அப்படின்னு கேட்க அவன் இப்போ தானே வந்திருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான், சரி நாங்கள் என்னை கூப்பிட்றாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போக அப்போ கோச் வந்துக்கிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோச்சும் ஜியோட அம்மா வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான் முன்னிலேருந்தே. ஆனால் அது கடுப்பாகுது நம்ம ஃபர்த்துக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் ஜியை வந்து அவங்க கோச் வந்துட்டு ஓவராக தூக்கி வச்சு பேசுகிறாரு. அதனாலே ஃபர்த்துக்கு ஜியும் பிடிக்காது, அவங்க அம்மாவையும் கோச்சையும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஸ்ப்ரெட் வந்துட்டு லாக்கர் ரூமில் நின்றுட்டு இருக்கக்குள்ள அப்போ இவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே ஒரே ஒரு பொண்ணு இருந்துட்டு நிறையா லைக்ஸு கமெண்ட்லாம் போட்டிருப்பா. அது வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஃபர்த்தோட தங்கச்சி. ஓ இவளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்போ அங்கே சாம் வருவான். சாமை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்கிட்ட கேட்க சாம் வந்துட்டு தான் ஜியோட ஃபேன் ஆச்சே, அது ஒன் சைடாக போயிட்டு இருக்குல்ல. இந்த பொண்ணு யாரு அந்த மாதிரின்னு கேட்க சாம் வந்துட்டு இது ஃபர்த்தோட தங்கச்சி தான், அவளோட நம்பர் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தெரியும், நான் கால் பண்ணி தரேன் அந்த மாதிரி சொல்ல ஸ்ப்ரெட் வந்துட்டு அவள்கிட்ட பேசுகிறான். அவன் இருந்துக்கிட்டு ஜி தான் பேசுகிறான்னு நினச்சிட்டு ரொம்ப குஷியில் கத்த ஃபோன்லேயே அவனு வந்துட்டு அத்தடி பொறுமையாக கத்துமா, நான் உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்ல இங்கே சாம் வந்துட்டு ஏன்டா ஃபோன் அடித்து கொடுத்தோம் அந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கான். இந்த சீனு ரெஸ்டாரண்ட்டில் அந்த குட்டிங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்குங்க. ஃபர்த்தோட தங்கச்சி அங்கே தான் இருக்கா. ஃபர்த்தோட தங்கச்சி இருந்துக்கிட்டு ஜி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா, நீங்கள் ரொம்ப வயிற்றுச்சல ஏரியாதீங்கடி, நானும் உங்களுக்கு டிக்கெட்லாம் வாங்கி தருவேன், அவரோட மேட்சோட டிக்கெட்லாம்
அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஜீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உன்கிட்டேருந்து. ஆமா ஏன் ஃபர்த் இருந்துகிட்டு என்ட்ட பேச மாட்ட? எரிஞ்சு எரிஞ்சு விழுறானே என்ன விஷயம்? அப்படின்னு சொல்ல, ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆ ஆமா நான் சொல்றேன். ஃபோர்த்தோட தங்கச்சி இருந்துகிட்டு கோச் இருந்துட்டு என்னோட அப்பா அப்படின்ற மாரி சொல்ல, ஓ! ஃபோர்த்தோட அப்பா கோச்சா? அதனால தான் அது பிரச்சனையில ஜீ அவனுக்கு பிடிக்காத போயிருக்கும் போல அப்படின்ற மாரி அவனுக்கு தெரிஞ்சு, அவன் போய் ஃபோர்த்து கிட்ட இந்த மாரி நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமே அப்படின்ற மாரி ஜீக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற மாரி இவன் ஃப்ரெண்ட்லாம் பேச நெனைக்கிறான். ஆனா ஃபோர்த் வந்துட்டு ஒழுங்கா என்கிட்டருந்து தள்ளிப்போ. கண்டிப்பா ஃப்ரெண்டா ஆக முடியாது. அந்த மாரியே பேச, ஏய் ஃப்ரெண்ட் ஆகலாம் ப்ரோ அப்படின்ற மாரியே பின்னாடியே போயிட்டுருக்கான் நம்ம ஸ்பிரிட்டு. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஜீயோட அம்மா இருந்துட்டு ஜீய சாப்பிட சொல்ல, ஜீ சாப்பிடவே மாட்றான். அப்ப சாமா வந்துட்டு, "ஜீ இங்க பாரு, நீ சீக்கிரம் குணமாகணும்னா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்ல. நான் ஊட்டி விடுறேன். நீ சாப்பிட்டே ஆகணும்." அப்படின்ற மாரி அவன கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சாப்பிட வச்சுர்றா. இங்க வாலிபால் கோர்ட்ல கோச்ச தான் காட்டுறாங்க. கோச் வந்துட்டு, "எல்லாரும் வாங்க இங்க. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்." அப்படின்ற மாரியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல கராத்தே கிளாஸ தான் காட்டுறாங்க. கராத்தே கிளாஸுக்கு வழக்கம் போல ஸ்பிரிட் வந்துட்டு லேட்டா வர, அங்க கோச் வந்துட்டு, "ஏன் இன்னைக்கும் லேட்டு? சரி, சரி போ. நாளைக்கு நடக்க போற மேட்ச்சுக்காச்சும் பிராக்டிஸ் பண்ணலாம்." அப்படின்ற மாரி அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பிராக்டிஸ்க்கு நிப்பாட்டுறாரு. அப்ப ஜீ அடிச்சவனுங்க அங்க தானே இருக்கானுங்க. இவனுங்கள பொளந்து கட்ட வேண்டியதுதான் அப்படின்ற மாரி ஸ்பிரிட் வந்துட்டு அவன சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப கோச் வந்துட்டு, "டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி தடுத்து பிரிச்சு விட்டுர்றாரு. நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு என்ன நடக்குறீங்க? அப்படின்ற மாரி. இந்த சைட்ல வாலிபால் பசங்கலாம் உட்காந்து மேட்ச் விளையாண்டுருக்கானுங்க ஃப்ரீ ஃபயரு. அப்ப அந்த சைடு ஸ்ப்ரெட் வேற, "ஏய் ஜீ இங்க வந்து உட்காரு" அப்படின்ற மாரி சாம் கூப்பிட, அங்க இருக்கவனுங்கலாம் "எதுக்குடா இவன கூப்பிடுற?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. அப்ப சாம் இருந்துட்டு, "கோச் சொன்னார்ல ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஒண்ணா இருந்தா தானே நம்ம நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல வின் பண்ண முடியும். அதனால ஜீ இங்க இருக்கிறதுல தப்பு கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப ஃபர்த் வந்துட்டு இத கேட்டுட்டு இருக்கான். அவனும் ஒண்ணும் கண்டுக்காத மாரியே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஸ்பிரிட்ங்கிற ஜீ அங்க உட்கார, அப்ப அவனுங்கலாம் இருந்துட்டு, "வாங்க உறுதிமொழி எடுத்துக்கலாம். நாளைக்கு ஜெயிக்கலாம்." அப்படின்ற மாரி எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே வாலிபால் மேட்சும் ஸ்டார்ட் ஆவுது. ஃபோர்த்தோட தங்கச்சிலாம் இருந்துட்டு ஜீக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்க உட்கார, ஜீய தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு அங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க இண்டிவிஜுவலா. ஆனா ஜீ மட்டும் கோலே போடல. ஐயய்யோ! நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஒரு பாலயாச்சும் அடிக்கணுமே அப்படின்ற மாரி அவனும் அடிக்க வர, அப்ப ஃபர்த்தும் வந்து வருவான். ஃபர்த்த தள்ளி விட்டுருவான் நம்ம ஸ்ப்ரெட்டு. இவன் கராத்தேலாம் கத்துறதுனால அவன ஓங்கி விட்டதுல அவனுக்கு வயித்து வலி தாங்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவனுங்க தோத்துடுறாங்க அங்க. சும்மாவே அங்க இருக்கவனுங்களுக்கு ஜீய பிடிக்காது. இவனால தான் இந்த டீம் தோத்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவனுங்க ருத்ரகாலியா இருந்துட்டு இருக்கானுங்க அங்க. ஃபோர்த்துக்கு வயித்துல அடிபட்டதுல கால் நல்லா சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல. அந்த பக்கமா ஜீ வேற, "டேய் உன்னால தான்டா மேட்ச் தோத்துட்டோம். உன்னாட்டி விளையாட முடியலன்னா சொல்லியிருக்க வேண்டியது தானே?" அப்படின்ற மாரி கேட்க, ஸ்ப்ரெட் இங்க ஜீ இருந்துகிட்டு, "சாரி என்னால தான் மேட்ச் தோத்துட்டோம்." அப்படின்ற மாரி அவன் சாரி கேட்குறான். "ஓ! சாரி கேட்டனா எல்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்ற மாரி சொல்ல, சாரிய தவிர வேற என்ன கேட்கறது? அப்படின்ற மாரி அவன் கத்தி எல்லாரையும் புரிய வச்சுட்டு இருக்கான். இங்கே கராத்தே மேட்சும் நடந்துட்டு இருக்கு. இவனும் ஓடி வந்து லேட்டா தான் வரான். இன்னைக்கும் லேட்டா அப்படின்ற மாரி கோச் திட்டுறாரு. சரி எப்படியாச்சும் வந்துட்டோமே அப்படின்ற மாரி அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு, "டேய் டேய் ரிலாக்ஸா இருடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, அப்புறம் இவனோட டர்ன் வருது. நம்ம ஃபோர்த்த இப்படி தள்ளி விட்டதுனால தான் தோத்துட்டோம் அப்படின்ற மாரி வாலிபால் கோர்ட்டே நெனச்சிட்டு இருக்க, அதனால இந்த மேட்ச்லயும் இவன் தோத்துட்டான். இதெல்லாம் ரொம்ப அவனுக்கு வருத்தமாயிடுது. அவனும் ஓரமா உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கக்குள்ள, செம வந்துட்டு, "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "போடி! என்னாட்டி இங்கேயும் ஜெயிக்க முடியல, அங்கேயும் ஜெயிக்க முடியல. எனக்கு அத விட என்ன கவலைன்னா, ஜியோட லைஃப்ப நான் ஸ்பாயில் பண்ணிட்டோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, "அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதுடா." அப்படின்ற மாரி இவ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல எல்லாம் விளையாடுறதையும் தான் காட்டுறாங்க. ஆனா ஃபோர்த்தால விளையாடவே முடியல. அத பார்த்த ஸ்ப்ரெட் இருந்துகிட்டு, "ஐயோ! நம்மளால தானே இவனுக்கு முடியாம போச்சே." அப்படின்ட்டு அவன் வந்து, "உனக்கு ஆயில்மெண்ட் தேவைப்படுதா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? அது போட்டா சரியாயிடுமே" அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் வேணாம்" அப்படின்ற மாரி மூஞ்ச கட்டிட்டு அந்த பக்கம் போறான். இந்த பக்கம் இருந்துட்டு அவனுக்கு நல்ல மெசேஜ் வருது. யாருகிட்டேன்னு வந்து பார்த்தா, அவங்க அப்பா கிட்ட இருந்தா. "என்னடா நீ கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ற மாரி இருக்கு. என்னையும் பார்க்க வரல. என்னதான் நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ண, அப்ப சால்மும் அங்க வரா. சால்மு கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, அவ இருந்துகிட்டு, "இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீ போய் உங்க அப்பாட்ட உண்மைய சொல்லிடு. அவரு புரிஞ்சுக்க கூடிய அப்பா தான். எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நான் உன் கூட இருக்கேன்." அப்படின்ற மாரி அவ சொல்ல, அப்ப ஸ்ப்ரெட் வந்துட்டு இவ சொல்ற மாரி நம்ம அப்பா கிட்ட உண்மைய சொல்லிடுறது தான் நம்மளுக்கும் நல்லது போல. அப்படின்ற மாரி இவனும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஃபர்த் தான் தனியா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஜீ அங்க போயிட்டு, "இங்க பாரு ஃபர்த், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஆயில்மெண்ட் தேவைப்படுதா? நான் குடுக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா பழச நம்ம திரும்பி போட்டு நம்ம பார்க்க தேவையில்ல. அதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன்.
இப்போ புதுசா நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி கேட்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒத்துக்கிற மாரியே தெரியல. இவனுங்க 2 பேரும் கீழ இறங்கி வரக்குள்ள, அப்ப குடுமி போட்டவன் வந்துட்டு, "என்னடா இவன்கிட்ட உன்ட்ட வம்பிழுக்குறானா? இப்ப என்ன ஆயில்மெண்ட் குடுக்குறேன்னு டார்ச்சர் பண்றானா?" அந்த மாரி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போடா" அப்படின்ற மாரி சாம் இருந்துட்டு அவன கூட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட்டும் பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொன்னு மக்களே உங்கள்ட்ட சொல்லணும். நான் தான் டைப் போடலான்னு நெனைக்கிறேன் சீரிஸு. அந்த சீரிஸ் எல்லாருக்குமே ஃபேவரைட் தான். நீங்க பார்ப்பீங்களா? அது மாரி நான் போடலாமா? அப்படின்ற மாரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. டாட்டா